வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரச மாளிகையிலிருந்து மகிந்தவுடனே வெளியேற வேண்டும். அனுர அரசு இறுதி எச்சரிக்கை. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களிடையே மோதல், இருவர் வைத்தியசாலையில் அனுமதி. ராஜபக்சர்களின்றி நாட்டை ஆட்சி செய்ய முடியாது, நாமல். யாழில் மூத்த ஊடகவியலாளர் பாரதி ராஜநாயகம் திடீர் மரணம். யாழில் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் 4 கைது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றும் சீரான வானிலை. வெளிநாட்டு பயணங்களுக்கு அமைச்சர்களுக்கு விதிக்கப்பட்டது தடை. தையிட்டி மக்களின் போராட்டத்திற்கு இபிடிபி ஆதரவு. சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபட்ட 14 இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது. அதிகாலையில் கோர விபத்து, கொழும்பு நோக்கி பயணித்த 4 பேர் பலி, 28 பேர் காயம். தொடர்பான விரிவான செய்திகள். அரச மாளிகையிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியேற வேண்டும் என்பதையே நாட்டு மக்கள் விரும்புகின்றனர். எனவே சட்ட நடவடிக்கைகளுக்கு செல்வதற்கு முன்னர் அவர் வெளியேறினால் நல்லது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது: முன்னாள் ஜனாதிபதிகள் 3 அரச வதிவிடங்களை கையளித்துவிட்டனர். இன்னும் 3 கையளிக்க வேண்டியுள்ளது. அவற்றை கையளிக்குமாறு அறிவித்துவிட்டோம். எனவே மனச்சாட்சியின் பிரகாரம் கௌரவமாக வெளியேறுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் முடிந்தால் வெளியேற்றுங்கள் என மஹிந்த ராஜபக்ச சண்டித்தனம் காட்டிக் கொண்டிருக்கின்றார். சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னர் பொது நிர்வாக அமைச்சிடம் அரச வீட்டை கையளித்துவிட்டு வெளியேறினால் சிறப்பு. மஹிந்த ராஜபக்ச வெளியேற வேண்டும் என்பதையே நாட்டு மக்களும் விரும்புகின்றனர். கடிதம் தான் வேண்டுமெனில் அதுவும் அனுப்பி வைக்கப்படும் என எச்சரித்துள்ளார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீட மாணவர்களிடையே நேற்றைய தினம் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் 2 மாணவர்கள் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய தினம் புதுமுக மாணவர்களின் வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இதன்போது 3ஆம் மற்றும் 4ஆம் ஆண்டு மாணவர்களிடையே முறுகல் நிலை ஏற்பட்டு பின்னர் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஏற்பட்ட மோதலில் 2 மாணவர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராஜபக்சர்களின்றி நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ராஜபக்ச ஒருவர் இன்றி தேசிய மக்கள் சக்திக்கு அன்றாட அரச நிர்வாக பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் அரசாங்கத்தின் இயலாமையை குறிக்கின்றது என தெரிவித்துள்ளார். அரசாங்கமும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு மஹிந்த ராஜபக்ச ஓர் பிராண்ட் ஆகும் எனவும் மஹிந்த ராஜபக்சவின் பின்னணியிலேயே கிராமிய அரசியல் கட்டியெழுப்பப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி பிரச்சாரம் செய்வதிலேயே அரசாங்கம் அரசியலை மேற்கொள்கின்றது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் சாதனையை எவராலும் முறியடிக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விஜயராம வீட்டின் பெறுமதியை மதிப்பீடு செய்தவர்களே அறகலைய போராட்டத்தில் வீடுகள் சேதமடைந்த வீடுகளையும் மதிப்பீடு செய்கின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். வீடுகளை எரித்தமை குறித்து பேசும் தரப்பினர் வீடுகளை யார் எரித்தார்கள் என்பது பற்றி பேசுவதில்லை என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தமிழ் ஊடக பரப்பில் தனக்கென தனி இடம் பதித்த சிரேஷ்ட ஊடகவியலாளரான பாரதி ராஜநாயகம் யாழ்ப்பாணத்தில் காலமானார். உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்த அவர் நேற்று தனது 62வது வயதில் காலமானதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த சில வாரங்களாக அவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் அவரது வீட்டில் காலமானார். அத்துடன் சிரேஷ்ட தமிழ் ஊடகவியலாளரான இவர் சுமார் 40 வருடங்களுக்கும் மேற்பட்ட ஊடகத்துறை அனுபவத்தை கொண்டவராவார். தினக்குரல் பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக இருந்த பாரதி ராஜநாயகம் அரசியல் ஆய்வு மற்றும் கலை செயல்பாடுகளில் மிகுந்த ஆளுமை உள்ளவராக காணப்பட்டதோடு அண்மையில் வீரகேசரியின் சிரேஷ்ட ஊடகவியலாளராக யாழ் காரியாலய பொறுப்பு அதிகாரியாகவும் கடமையாற்றியமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவரை கடத்திச் சென்று 80 லட்சம் ரூபாய் பணத்தை அபகரித்த கும்பலை சேர்ந்த 4 சந்தேக நபர்களை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் கைது செய்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வெளிநாடு செல்வதற்காக ஆசைப்பட்ட இளைஞர் ஒருவரிடம் 80 லட்சம் ரூபாய் பணத்தை வங்கியில் வைப்பிலிட்டு வங்கி அறிக்கையை நேரடியாக வந்து தமக்கு காட்டுமாறு வெளிநாட்டு முகவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனை நம்பி சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதிக்கு சென்ற
என்ற இளைஞனை காரில் கடத்தி சென்ற குறித்த குழு இளைஞனின் வங்கிக் கணக்கில் இருந்த 80 லட்சம் ரூபாய் பணத்தை மற்றொருவரின் வங்கிக் கணக்கிற்கு மாற்றிவிட்டு இளைஞரை கோப்பாய் பகுதியில் இறக்கிவிட்டு சென்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளைஞன் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் பணம் மாற்றப்பட்ட வங்கிக் கணக்கிற்கு உரித்தான பெண்ணொருவரை கைது செய்ததுடன் கடத்தலில் ஈடுபட்ட மேலும் 3 கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த பெண்ணின் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் வேறொரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் பணத்தை மீட்பது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைதான 4 சந்தேக நபர்களையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். இன்றைய காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பெரும்பாலும் சீரான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரஹம்புவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, பதுளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களில் அடுத்து வரும் சில தினங்களுக்கு அதிகாலை வேளையில் மூடுபனி காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய சப்ரஹமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி, மாத்தறை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கும் 1 மாத கால பட்ஜெட் விவாத காலத்தில் அமைச்சர்கள் மற்றும் மூத்த அரசுத்துறை அதிகாரிகள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று ஜனாதிபதி அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் NS குமநாயக்க அனைத்து அமைச்சகங்களின் செயலாளர்கள் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையிலேயே மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சராகவும் இருக்கும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியின் முதல் பட்ஜெட்டை பிப்ரவரி 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார். அதே நேரத்தில் ஒதுக்கீட்டு சட்டமூலம் மீதான 2வது மற்றும் 3வது வாசிப்பு விவாதங்கள் பிப்ரவரி 18ஆம் தேதி தொடங்கி மார்ச் 21 வரை தொடரும். பட்ஜெட் காலத்தில் அமைச்சர்கள் எந்தவொரு உத்தியோகபூர்வ அல்லது தனிப்பட்ட வெளிநாட்டு பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் தேவைப்பட்டால் வெளிநாட்டு விவகார அமைச்சகம் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மூலம் சிறப்பு சந்தர்ப்பங்களுக்கு தேவையான பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. அமைச்சுக்களின் கீழுள்ள நிறுவனங்கள் மற்றும் துறைகளின் தலைவர்கள், தலைமை நிர்வாக அதிகாரிகள் மற்றும் மூத்த அதிகாரிகள் ஆகியோரும் அத்தியாவசிய தேவை கருதிய வெளிநாட்டு பயணங்களை தவிர வேறு வெளிநாட்டு பயணங்களில் பங்கேற்பதை தவிர்க்குமாறு கூறப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட விடயங்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது விவாதத்தின் குளிநிலையின் போது மூத்த அதிகாரிகள் நாடாளுமன்றத்தில் இருப்பது அவசியம் என்றும் ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. தையிட்டி திஸ்ஸ விகாரை தொடர்பில் காணி உரிமையாளர்களினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள அமைதி வழி போராட்டத்திற்கு ஆதரவினை வழங்குவதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, தையிட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை என்பது சட்ட ரீதியான அனுமதிகள் எவையும் பெற்றுக் கொள்ளப்படாமல் எமது மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பூர்வீக நிலங்களை இழந்துள்ள மக்கள் தங்களுடைய காணிகளை மீட்பதற்கு தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஆட்சி காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்பினை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் எம்மால் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. எந்த ஒரு விடயத்தினையும் நடைமுறை சாத்தியமான வழியில் அணுகுகின்றவர்கள் என்ற அடிப்படையில் குறித்த விகாரை அமைந்துள்ள பகுதியை அளவீடு செய்து முதற்கட்டமாக அப்போது விகாரை கட்டுமானங்கள் அமைத்திருந்த சிறு பகுதியை தவிர ஏனைய பகுதிகளை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்திருந்தோம். அதற்கு பாதுகாப்பு அமைச்சு, படைத்தரப்பு மற்றும் சம்பந்தப்பட்ட விகாராதிபதி போன்றோர் சம்மதமும் தெரிவித்திருந்தனர். எனினும் அளவீட்டு பணிகளை மேற்கொள்வதற்கு சில தரப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அளவீட்டு பணிகள் பல தடவைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. அக்கால பகுதியில் தேர்தல் அறிவிப்புகள் வெளியாகி ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்றமையினால் துரதிர்ஷ்டவசமாக எம்மால் அந்த பணிகள் நிறைவேற்ற முடியவில்லை. எனினும் மக்களுடைய காணிகள் மக்களுக்கே சொந்தம் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். திஸ்ஸ விகாரை அமைத்துள்ள பகுதி மாத்திரம்
மாத்திரமன்றி வனவள திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம், பாதுகாப்பு தரப்பு போன்றவற்றினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என்பதே எமது திடமான நிலைப்பாடாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் காணி உரிமையாளர்களினால் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள அமைதி வழி போராட்டத்திற்கு பூரண ஆதரவினை வழங்கவுள்ளோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னாருக்கு வடக்காக உள்ள இலங்கை கடற்பகுதியில் சட்டவிரோதமாக கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 14 இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 2 கடத்தொழில் படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட இந்திய கடத்தொழிலாளர்கள் கரைக்கு அழைத்து வரப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கிளிநொச்சி கடத்தொழில் பரிசோதகர் காரியாலயத்திடம் ஒப்படைக்கப்படுவார்கள். கைது செய்யப்பட்ட கடத்தொழிலாளர்களை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். குருநாகலில் இன்று அதிகாலையில் ஏற்பட்ட கோர விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தோராய பகுதியில் இன்று பயணிகள் பேருந்து மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இன்று அதிகாலை கந்துருவெலவிலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து தோராய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது மதுரு ஓயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்துடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் 28 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்களில் பலர் குருநாகல் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களுள் பெண் ஒருவரும் உள்ளடங்குவதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.